ஒருத்துள்ள படம். அருண் விஜய் சார் எல்லாருமே பேசி இதாயிட்டு கொடுப்பாங்க. பேசாதே தலை வேற லெவல்ல செஞ்சுட்டாரு. செம்மையா இருந்து அவருடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம். சும்மாவே இதுல திம்சம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அருண் விஜய் ஆக்டிங் தான் இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க படம். ஓகே, ஜிவி பிரகாஷ் நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாம்சியஸ் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர். டைரக்ஷன் அஸ் யூஷுவல் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபேமிலி ஐடன்ஸா பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இங்கே இப்போ ரீசெண்டா நமக்கு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை தான், பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல அதெல்லாம் தெரியல, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. கொஞ்சம் நல்லா தப்பு நடக்கு, அது தட்டி கேட்கிறாரு. அது வேற மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் சேடு தான், வழக்கம் போல பாலா படம் மாதிரி சேடா தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சாங் தான் கொஞ்சம் தடுத்துருக்கலாம் சாங்ஸை, மற்றபடி ஓகே தான். இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி நம்ம விக்ரம் கேரக்டர் சார் இருக்கார்ல, ஸோ அவர் கேரக்டர் கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. அவரு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா பாலா சார்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்தோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேகா தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் முன்னாடி இருந்தா என்ன சொல்றது, பாலா சாருக்குள்ள அந்த உள்ள ஒரு கம்பேக்கா வந்து இருந்துச்சு. ஏன்னா பாலா சார் அந்த ஒரு நேம்காக மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். தெரியல, எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு எனக்கு இருக்கிற அறிவு வச்சு நான் சொல்றேன். இப்போ சிஸ்டர் வந்து இறந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருண் விஜய் சிஸ்டர் நடிச்சவங்க வந்து இறந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. பார்க்கலாங்க, தாராளமா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கணும் தான். மெசேஜ்னு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியலங்க. என்ன சொல்றது, பொதுவாகவே உணர்வுகளை மதிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் ராஜா சாரோட எல்லாமே பார்ப்போம் இல்லையா, நான் கடவுள் அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. பாலா சார் அந்த மியூசிக்கு அந்த சாங்கு சில சீன்ஸ் பார்க்கும்போது நம்ம பாலா சாரை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். கால்குலேட் பண்ற அளவுக்குலாம் இல்லைங்க. ஐ மீன் நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலிக்கு ஏற்ற படம், நல்லா எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. சூப்பரா எடுத்திருக்காரு. மேலும் இன்னும் நல்லா பண்ணாரு. இது ரொம்ப எதிர்பார்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணாரு. நல்ல ஃபீலிங் சாங்ஸ், ஃபேமிலி இந்த லேடிஸ் சம்பந்தப்பட்டதுனால நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குமா, எப்படின்னா ஃபேமிலி இது அந்த மாதிரி தப்பு என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு அர்த்தம் இந்த படம். கிளைமேக்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க. இது அதெல்லாம் எல்லாம் ஃபேமிலியா வந்து பாக்குற படம் மேடம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அருண் விஜய் வந்து படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்றத வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப சென்டிமெண்ட் லவ் அந்த அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் தேவையான இடத்துல நல்லா குக் பண்ணி படத்தை நல்லா டெலிவரி பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஆஃப் பாலா மூவி. நல்லா இருக்கு. பாலா அஷிஷோல் தான் நல்லா பண்ணிருக்காங்க. வெரி குட் மூவி. மியூசிக் ஆல்சோ நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்டா, காமெடி, லவ் சீன்ஸ், ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். பொங்கலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும், எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா யூனிக்கா எல்லாம் மிஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. இல்ல லேக் அந்த மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபன்னா ஒரு இதுவா இருந்து, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீனா இருக்கும். கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா கொடுத்துருக்கலாம். தங்கச்சி வந்து செத்துருவானா, பட் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி எல்லாம் ஓகே தான், நல்லா இருக்கு. இல்ல அந்த சீன் வந்து என்ட்ரன்ஸ், தலைவரோட என்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி எனக்கு மற்ற எதுவும் தெரியல. நல்ல படம்க்கா, எல்லாரும் பார்க்கலாம்க்கா. நல்லா இருந்துச்சுக்கா, அவ்வளவுதான்க்கா. இல்லக்கா நல்ல படம்க்கா, எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ்க்கா. போதும்க்கா, நல்ல பாட்டுக்கா. ஒரு 2-3 பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு. ஆனா படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. அவர் சூப்பரா பேசாமலே சூப்பரா நடிச்சிருக்காரு. பாலா சூப்பரா எடுத்திருக்காரு படம், நல்லா இருக்கு படம். அவர் வேற லெவல் பண்ணிட்டாரு. பேசாமலே வந்து சூப்பரா நடிச்சிட்டாரு, நல்லா இருக்கு. அவரு சமுத்திரக்கனியும் சூப்பரா நடிச்சிருக்காரு. மத்த எல்லாரும் செம்மையா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் எதுவும் இது இல்ல. இவர் சூப்பரா நடிச்சிருக்காரு அவரை விட. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சூப்பரா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அந்த மியூசிக் கொஞ்சம் இதுவா தெரியுது, சூப்பரா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மத்த படத்தை விட. சாங்லாம் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகேம்மா, பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்ல, கரெக்டா இருக்கு, நல்லா நார்மலா போகுது. அப்படிலாம் இல்ல, போரிங்லாம் இல்ல, ஓகே பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்க எடுத்து
அண்ணா அப்படியே மூவ் பண்ணுங்க